பாதமுற்றோர், கை சூம்பியோர், காது கேளாதோர், பேச்சிழந்தோர், தீ ஆவியினால் பீடிக்கப்பட்டோர், பார்வையற்றோர் என்று எத்தனையோ நோயாளிகளை உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்த பொழுது ஒவ்வொருவரையும் ஒரு வார்த்தையினால் குணப்படுத்தினீர். ஒரே ஒரு தொடுதலினால் குணப்படுத்தினீர் ஆண்டவரே. அதே ஒரு வார்த்தையை சொல்லி அனைத்து நோயாளிகளையும் குணப்படுத்தும்படியாக நேரத்திலே ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. நோயாளிகள் அனைவரையும் ஆசீர்வதியும். வலுவிழந்த நரம்புகளுக்கும் எலும்புகளுக்கும் வலுவையும் ஆற்றலையும் சக்தியை இந்த நேரத்திலே தாரும் ஆண்டவரே. உடல் நோயினால் இங்கு வந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு குடும்பங்களுக்கு செல்லக்கூடிய அருளையும் ஆசிரையும் இந்த நேரத்தில் தாரும் ஆண்டவரே. உருக்கத்தோடு ஜெபிக்கின்ற, நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற, விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற, ஆழ்ந்த பக்தியோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஆசீர்வதியும், தொடும், குணப்படுத்தும், உம்முடைய அருளால் நிரப்பும் ஆண்டவரே. பல்வேறு தேவைகளோடு வந்திருக்கின்ற அனைத்து இறை மக்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றும். குறைகளோடு வந்தவர்கள் நிறைவோடு சென்றார்கள் என்று நாங்கள் நற்செய்தியிலே பார்க்கின்றோம் ஆண்டவரே. எவ்வளவோ குறைகளோடு உம்மிடத்தில் வந்தவர்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று சென்றது போல இதோ இங்கு குறைகளோடு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் நிறைவான ஆசீர்வாதம்